நான் வந்து ஒரு பல் மருத்துவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போனவரை பற்றி சொன்னார். அவர் பல்லுக்கு என்னமோ ஒன்று இடையில வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு முழு வரிசை கொடுத்தாரு. அப்படியே மேலேயும் கீழேயுமா அந்த பல்லோட அளவு எடுத்து அதே மாதிரி செஞ்சு அப்படியே போட்டுக்கிற மாதிரி. என்ன அதுன்னு கேட்டேன். எதுக்காக அதை கொடுக்குறீங்க அப்படின்னு. அவர் வந்து கோவத்தில் பல்லு கடிக்கிறார் சார், அதுவும் தூக்கத்தில் கடிக்கிறாரு, அவருக்கு தெரியலை. அவர் ராத்திரி தூங்கும்போது அவருடைய மனசுக்குள்ளே அடக்கி வச்ச கோபம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற கோபம், உடம்புல இருக்கிற கோபம், அதில் பல்லை நரன்னு கடித்து பல்லெல்லாம் கூசுது அவருக்கு. அவர் பல்லு கடிக்கிறது அவருக்கே தெரியல, தூக்கத்தில் நடக்குது, அவருக்கு அவ்வளோ கோபம் இருக்குது. நான் கூட அதான் போன முறை அவர் வந்தபோது ட்ரீட்மெண்ட்டுக்கே கேட்டேன், என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ வருத்தம், என்ன கோபம், ஏன் இப்படி இவ்வளோ கோபத்தை உள்ளே வச்சுருக்கிறீங்க, அதை கேட்காதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்குறத விட்டுட்டேன் நான் அந்த பல் டாக்டர். அப்போ பாருங்கள், கோபத்தினால தூக்கம் இல்லாமல் போயிடுது. இது முதல் விஷயம். தூக்கமின்மைக்கு ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னா நம்ம உடனே ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு இருப்பாருங்க திருவள்ளுவர். அதனுடைய முதல் நாடி போய் பிடிச்சி பார்த்தா தூக்கமின்மைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபம்.